மயில் பேக்கை தூக்கிட்டு வெளியே வந்துட்டு நடந்துட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து சரவணன் வந்து ஆப்போசிட்ல பாக்குறாங்க. பார்த்தும் பார்க்காத மாதிரியும் போறாங்க. ஒரு நடுராட்ல வந்து நடந்து போயிட்டே இருக்கும் போது தங்கமயில் வந்து மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. அதை பார்த்துட்டு சரவணன் ஓடி போய் தூக்குறாரு. என்னாச்சு அப்படின்னு சொல்லி வந்து கண்ணை தட்டி எடுத்து எழுப்புறாரு. ஆனா வந்து அவங்க அந்த மயில் வந்து எந்திரிக்கவே இல்லை. உடனே பக்கத்துல கடையில போய் தண்ணி வாங்கிட்டு வந்து தெளிச்சு எழுப்பி என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது மயில் வந்து எதுவுமே சொல்லாம நடந்து போயிடுறாங்க. என்ன நடக்குதுங்க, வாங்க கதைக்குள்ள போய் பார்க்கலாம், வாங்க கதைக்குள்ள போகலாம். இங்க வந்து பாண்டியன்ட்ட வந்து சரவணன் வந்து கோவமா பேசுறாரு. இப்ப பாருங்க, நீ வந்து என்ன யோசிச்சு முடிவெடுன்னு சொன்னீங்க, ஆனா அவ ஏதோ அவ்வளவு பெரிய டிராமா பண்றாப்பா. வந்து நான் வந்து எல்லாத்தையும் உணர்ந்துட்டேன், நான் தப்ப எல்லாத்தையும் உணர்ந்துட்டேன், நான் தான் எல்லா தப்பும் செஞ்சேன், இனிமே அவரை ஏத்துக்கிட்டு வாழணுங்கிற கட்டாயத்துல நான் வந்து அவரை தள்ள விரும்பல, எனக்கு டைவர்ஸ் கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி அவ சொல்றாப்பா. நான் சொல்ல வேண்டியது எல்லாமே அவ சொல்றாப்பா அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அதை கேட்டுட்டு பாண்டி வந்துட்டு என்ன கோமதி உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாங்க, அவ மயில் வந்து நான் செஞ்சதெல்லாம் உணர்ந்துட்டேன், எனக்கு வந்து டைவர்ஸ் கொடுத்துருங்கன்னு தான் சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லப்பா, அவங்க அம்மா என்னை பார்த்துட்டு என்ன பேச்சு பேசுறாங்க தெரியுங்களா, கேஸ் நடக்கிறதுக்கு முன்னாடி அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அவங்க அம்மா பேசலாம்டா, ஆனா மயில் பேசினது உண்மைதான், நாங்க பேசின போதுமே வந்து அவ இப்படிதான் பேசி அனுப்பணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அதெல்லாம் முடியாதுமா, இனிமே வந்து மயில் விஷயத்துல வந்து நான் முற்றுப்புள்ளி வச்சுட்டேன், இனிமே வந்து இன்னொரு வாட்டி வந்து அதுல புள்ளிய வச்சு என் வாழ்க்கையை நான் மயிலோடைய தொடங்கி வைக்காதீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு நான் கடைக்கு போறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கடைக்கு போயிடுறாங்க. இந்த பக்கம் வந்து மயில் வீட்டுல வந்து காமிக்கிறாங்க. மயில் அம்மா வந்து அவ்வளவு திட்டுறாங்க அவங்கள. நான் என்னடி உன்னை சொல்லி அனுப்புறேன், நீ என்னடி பண்ணி வச்சிருக்க, உன் புருஷனை வந்து நீ பெரிய தியாகி மாதிரி காமிச்சிருக்க, நீ என்னமோ ஒண்டியா வாழ்ந்துருவியா, உன் பிள்ளைய வச்சு எப்படி ஒண்டியா வாழ்வ அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அதை கேட்டுட்டு தங்கம் வந்துட்டு, ஏமா நீ இல்லையா, நீ என்ன பாத்துக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, உனக்கு தண்டை சோறு போட்டது பெரிய விஷயம், இதுல உன் பிள்ளைக்கும் தண்டை சோறு போடணுமா, அப்படியெல்லாம் என்னால போட முடியாது அப்படின்றாங்க. இல்லம்மா, நான் வந்து உனக்கு பாரமா இருக்க மாட்டேன், நான் தான் வேலைக்கு போறேன், இல்ல வேலைக்கு போய் நான் சம்பாதிச்சு கொடுக்குறேன், அதை வச்சு பாத்துக்க அப்படின்னு சொல்லி சொல்லும் போது, முடியாது, நீ வந்து என் பேச்சை கேட்க மாட்டேன்ட்ட, நீ இந்த வீட்டுல இருக்க கூடாது, வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதை கேட்டுட்டு தங்கமேல் வந்து ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. என்னம்மா, உன்னாலதான் என் வாழ்க்கையை இந்த மாதிரி ஆச்சு, பொய் சொல்லி தான் வந்து என் வாழ்க்கையை இப்படி கேள்விக்குறியா நிக்க வச்ச, இப்ப என்னன்னா மறுபடியும் வந்து என்ன இந்த மாதிரி கேள்விக்குறி ஆக்குறியே என் வாழ்க்கையை அப்படின்ற மாதிரி வந்து கேக்குறாங்க. ஆமா, நான் சொன்ன மாதிரி நீ செஞ்சிருந்தா அப்படின்னா உன் வாழ்க்கை வந்து நல்லா இருந்திருக்கும், உன் புருஷன் கூட நீ போய் வாழ்ந்திருக்கலாம் அப்படின்றாங்க. எப்படிமா, நம்பிக்கை எல்லாமே இழந்துட்டு அவருக்கு வந்து என் மேல சுத்தமா ஒரு துளி கூட நம்பிக்கை கிடையாது, நம்பிக்கையே இல்லாத ஒரு உறவுல வந்து எப்படி நான் சந்தோஷமா வாழ முடியும்னு நீ நினைக்கிற, அந்த வாழ்க்கை சத்தியமா நிக்காதுமா அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அதெல்லாம் இல்ல, நீ வந்து எப்படியும் உன் புருஷன் கூட போய் வாழ்ந்திருக்கலாம், எப்படியும் நான் அவனை வாழ வச்சிருப்பேன், நீ தான் வந்து தேவையில்லாம பேசி வச்சுட்ட, எப்படியும் வந்து டைவர்ஸ் கொடுத்துருவாங்க, இனிமே என்னடி பண்ண போற அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நான் அந்த முடிவுல தாமா இருந்தேன், நீ வந்து யாரும் சொன்னாலும் என் மனசுல வந்து அவருக்கு டைவர்ஸ் கொடுக்கணுங்கிற எண்ணம் தான் இருந்துச்சு, என் பிள்ளைய வந்து என்னால தனியா வளர்த்துக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதை கேட்டுட்டு பாக்கியம் வந்துட்டு, சரி நான் தான் சொல்றேன், உன் பிள்ளைய நீ தனியா வளர்த்து பண்ணு, நீ தனியாவே போய் வளர்த்துக்க, இந்த வீட்டுல இனிமே உனக்கு இடம் கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி விரட்டி விட்டுறாங்க. இந்த பக்கம் வந்து கோமதி வந்து மீனா கிட்ட வந்து பேசிட்டு இருக்காங்க. என்னாச்சுதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்னடி இப்படி ஆயிப்போச்சு, தங்கமணி வந்து டைவர்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டா அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு மீனா வந்துட்டு, என்னத்த சொல்றீங்க, அக்காவே அப்படி சொன்னாங்களா அப்படின்னு சொல்லும் போது, ஆமாண்டி, எனக்கு வந்து அவர் கூட வாழ்றதுக்கு விருப்பம் இல்ல, நான் டைவர்ஸ் கொடுத்துறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டா அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு மீனா வந்துட்டு, இல்லத்த அவங்க வந்து ஏற்கனவே இந்த மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி முடிவு பண்ணிருக்கேன்னு சொன்னாங்க, ஆனா கன்ஃபார்மா இது செய்வாங்களான்னு எனக்கு தெரியல, அதனால தான் நான் யார்ட்டையும் சொல்லல அப்படின்றாங்க. ஆனாலும் அவ விஷயத்துலயும் யோசிக்கிற மாதிரி தான் இருக்கு, வயிற்றுல பிள்ளைய வச்சுட்டு எப்படி இருக்க போறாளோ தெரியல, தனியா எப்படி பிள்ளைய வளர்ப்பா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இல்லத்த, நானுமே சொன்னேன், தனியா வந்து எப்படிக்கா பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னேன், இந்த மாதிரி சொல்லியிருக்காரு என்னைய பார்த்து, என் பிள்ளைய பார்த்து இன்னொரு வாட்டி சொல்லிடுவாரோங்கிற பயம் எனக்கு இருக்கு, அந்த வார்த்தை வந்து என் பிள்ளை கேட்க வேணாம், அதுக்காகவே நான் தனியா வாழ்ந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்ற மாதிரி வந்து மீனா சொல்றாங்க. அதை கேட்டுட்டு கோமதி வந்துட்டு, எப்படி தான் பிள்ளைய பத்தி எப்படி அவன் அந்த வார்த்தை சொல்லுவான் அப்படின்றாங்க. இல்லத்த, அக்காவோட பயமும் நியாயம் தானே, தான் பொண்டாட்டிய பார்த்து சொன்னவருக்கு தான் பிள்ளைய பார்த்து சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிரும் அப்படின்ற மாதிரி வந்து மீனா சொல்றாங்க. உடனே கோமதி வந்து அமைதியாயிடுறாங்க, எதுவுமே பதில் சொல்லவே இல்லை. சரிடி, எனக்கு ஒரு மாதிரி மனசு கஷ்டமா இருக்கு, நீ என் கூட வரியா, கோயிலுக்கு போயிட்டு வருவோம் அப்படின்றாங்க. சரி இருங்க, நான் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தோடனே என்னாச்சு பாட்டி ஏன் போனாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும் போது, ஏன்டி கதை செஞ்சதுதான் எனக்கு தெரியுமே அப்படின்றாங்க. ஆமாத்த, பாட்டி இருந்தா சந்தோஷமா இருக்கும், நல்லா இருந்திருக்கும்ல அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. பரவாயில்ல விடு, ஏதோ இதுக்காக தான் போயிருக்காங்க, பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து பேசிட்டு கோயிலுக்கு வந்து கிளம்புறாங்க. இங்க சரவணன் வந்து கடைக்கு கிளம்பிட்டு இருக்காரு. கடைக்கு வந்ததுமே வந்து அஞ்சலி போன் பண்றாங்க. சரவணா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், கோயிலுக்கு வரியா அப்படின்ற மாதிரி வந்து கேக்குறாங்க. அதை கேட்டுட்டு சரவணன் வந்துட்டு, ஏன் அஞ்சலி, எதுவும் பிரச்சனையா, ஏன் வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல சரவணா, எனக்கு சடனா உன்னை பார்க்கணும்னு தோணுது, கொஞ்சம் வந்துட்டு போறியா அப்படின்றாங்க. சரி இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் கிளம்புறாரு. அதை பார்த்துட்டு பாண்டியன் வந்துட்டு, எங்கடா போற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லப்பா அஞ்சலியை பார்க்க தான் போறேன் அப்படின்றாங்க. என்னடா என்ன அஞ்சலிட்ட பேசிதான் இருக்கியா அப்படின்றாங்க. நான் தான் சொல்லிட்டேன்லப்பா, இனிமே வந்து என் வாழ்க்கை அஞ்சலி கூட தான், நான் வந்து மயில வந்து ஏத்துக்க மாட்டேன், அதுக்காக என் பிள்ளையோட பொறுப்பை நான் அப்படியே விட்டுருவேன் கிடையாது, என் பிள்ளையும் நான் ஏத்துக்குவேன், அஞ்சலியும் ஏத்துக்குவேன், ஆனா மயில மட்டும் என்னால ஏத்துக்க முடியாது அப்படின்றாங்க. அதை பார்த்துட்டு பாண்டியன் வந்து, நீ செய்யறது ரொம்ப தப்பா இருக்கு, இது எங்க போய் முடிய போதோ தெரியல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு விட்டுறாரு. இந்த பக்கம் வந்து அஞ்சலியை பாக்குறதுக்கு வந்து கிளம்பி
வந்துட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து மயில் வந்து பேக்கோட வந்து ரோட்ல நடந்துட்டு இருக்கதை வந்து பாத்துக்கிட்டே வந்து கிராஸ் பண்ணி போறாங்க. மயிலும் வந்து பாத்துட்டு எதுவுமே ரியாக்ட் பண்ணாம அவங்க பாட்டுக்கு வந்துட்டு இருக்கும் போது நடு ரோட்லயே வந்து மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. விழுந்த உடனே வந்து சரவணன் பின்னாடி திரும்பி பார்க்கும்போது மயில் விழுந்ததை பார்த்த உடனே வந்து ஓடி வந்து தூக்குறாங்க. மடியில தூக்கி போட்டு மயில் என்னாச்சு, ஏன் இப்படி மயக்கம், ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி வந்து கணத்தை தட்டி தட்டி பாக்குறாங்க. ஆனா மயில் எழுந்திருக்கவே இல்லை. பக்கத்துல இருக்கவங்க வந்து தண்ணி எடுத்து கொடுத்து இந்தாப்பா தண்ணி அப்படின்னு சொல்லி மூஞ்சில அடிக்க சொல்றாங்க. தண்ணியை மூஞ்சில அடிச்சு எழுப்பினாலுமே வந்து மயில் எந்திரிக்கல. சரிப்பா, இதுமே வந்து லேட் பண்ண வேணாம், அவங்க மாசமா இருக்க மாதிரி இருக்கு, நீங்க உடனே ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போலாம் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னு கரெக்டா அந்த நேரத்துல வந்து மீனாவும் கோமதியும் அந்த இடத்துல வராங்க. சரவணனை பார்த்துட்டு அத்தை அங்க பாருங்க மாமா அப்படின்ற மாதிரி வந்து மீனா சொல்றாங்க. மீனா சொன்னோன்னே வந்து கொஞ்ச நேரம் நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கோமதியும் மீனாவும் போய் பாக்குறாங்க. மயில் வந்து மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க. அதை பார்த்துட்டு சரவணன்ட்ட என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தெரியலமா, நான் வந்துட்டு இருந்தேன், அவ பாட்டுக்கு மயக்கம் போட்டு விழுந்துட்டா அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. சரி வா அப்படின்னு சொல்லி வந்து உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் டாக்டர்ஸ் வந்து பார்த்துட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்ல எங்களுக்கு தெரியல, நான் வரும்போது நடுவில் மயக்கம் போட்டு விழுந்திருந்தா அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. சரி உங்க ஹஸ்பண்ட் யாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உடனே சரவணன் எதுவுமே யோசிக்காம நான் தான் ஹஸ்பண்ட் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அதை கேட்டுட்டு டாக்டர்ஸ் வந்து திட்டுறாங்க. என்னங்க மாசமா இருக்கப்ப நான் வந்து காலை சாப்பிடல, சத்து மாத்திரை எதுவுமே எடுத்துக்கல, எப்படி நடுரோட்ல வெயில வந்ததுனால மயக்கம் போட்டிருக்காங்க, அவங்கள பாத்துக்க தவிர உங்களுக்கு என்ன வேற வேலை அப்படின்ற மாதிரி வந்து சத்தம் போடுறாங்க. உடனே அதை கேட்டுட்டு சரவணன் வந்துட்டு இல்ல அவங்க வந்து என் கூட இல்ல அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. என்னங்க இப்படி பொறுப்பே இல்லாம பதில் சொல்றீங்க, மாசமா இருக்கவங்க ஒய்ஃபை நீங்க தானே பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து திட்டுறாங்க. ஆனா சரவணன் வந்து ரொம்ப கோவமா வராங்க. என்ன தேவையில்லாம என்கிட்ட பேசிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து ரொம்ப கோவமா வராங்க. அதை பார்த்துட்டு கோமதி வந்துட்டு இல்ல மேம் சொல்லுங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லங்க அவங்க நேத்துல இருந்தே சரியா சாப்பிடல போல, அதனாலதான் வந்து மயக்கம் போட்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்ல அவங்களுக்கு வந்து கொஞ்சம் சத்தும் குறைவா இருக்கு, இதே மாதிரி வேலையும் செஞ்சுட்டு அவங்க உடம்ப கவனிக்கல அப்படின்னா குழந்தை அபார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. இதை ஏற்கனவே நான் மயில்கிட்ட சொல்லியிருந்தேன், அதையும் வந்து ஹஸ்பண்டை கூட்டிடுவான்னு நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன், ஆனா அவங்க கேட்கறதே இல்ல, என் ஹஸ்பண்ட் வரமுல்லன்னே தான் சொல்லியிருக்காங்க. இப்ப நாச்சும் வந்தீங்களே நல்லா கேட்டுக்கங்க, உங்க குழந்தை ஆரோக்கியமா இருக்கணும்னா உங்க ஒய்ஃபை நீங்க நல்லா பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. என்ன உடனே சரவணன் என்னாச்சு மேம் குழந்தைக்கு எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பிரச்சனை இல்லைன்னு கிடையாது, ஆனா வந்து இவங்க இது மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும், ரொம்ப அழுதுட்டு சாப்பிடாம இது மாதிரிலாம் இருந்தாங்க அப்படின்னா குழந்தை வந்து வீக்கா தான் இருக்கு, அவங்க உடம்பு ரொம்ப வீக்கா இருக்கு, ஒரு குழந்தைய தாங்குற சக்தி வந்து அவங்க உடம்புக்கு கிடையாது, நீங்க பாத்துக்கிறதுலதான் இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. உடனே கோமதி இருந்துட்டு சரி மேம் நான் இனிமே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனா பேக் ஒரு டிராவல் பேக்குமே கையில இருந்தது. பார்த்துட்டு மீனா வந்துட்டு என்ன டிராவல் பேக்லாம் இருக்கு, என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. தங்கமயில் வந்து கண் முழிச்சிடுறாங்க. கண் முழிச்சோன்னே மீனா போய் கட்டி பிடிச்சிட்டு என்னாச்சுக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உடனே மயில் வந்து அலறாங்க. என்னாச்சுக்கா ஏங்க அப்படி அலறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அம்மா என்னை வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிட்டாங்க, என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. இதோட எபிசோட் முடியுது. தொடர்ந்து கதையை பார்க்க நமக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.